வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் தமிழ். நம்ம மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து யூனிகான் பைக்கில் ஸ்பீடாமீட்டர் கேபிள் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீடாமீட்டர் கேபிள் கழட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வைசர் கழட்டணும். வைசருக்குள்ளே 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. டாப்பில் 2, அடியில் அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்க்ரூவும் இப்போ கழட்டிக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு நான் கழட்டிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு வந்து இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டுறேன். இந்த மேலே இருக்க கேப்பை நம்ம கழட்ட தேவையில்ல. அப்படியே நம்ம சும்மா வெளியே இழுத்தோம்னா ரப்பர் மாதிரி வந்துடும். ரப்பர் ஃபிட்டிங் தான் அது. அதை இழுத்து விட்டுட்டு ஸ்க்ரூவை கழட்டிட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். வைசர் கழட்டிடுங்க. ஃபஸ்ட்டு கழட்டிட்டு நம்ம ஸ்பீடாமீட்டர் கேபிள் எப்படி போயிருக்கா இல்லை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பீடாமீட்டர் ஓடாதனால நம்ம ஃபஸ்ட்டு கேபிள் தான் செக் பண்ணணும். கேபிள் நல்லா இருந்தால் அப்புறம் நம்ம மீட்டர் செக் பண்ண வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு கேபிள் போயிருக்கா மீட்டர் போயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாக் கழட்டி எடுத்துக்காங்க. கழட்டும் போது பார்த்து கழட்டுங்க. அது நம்ம இப்போ இன்னர் கழட்டிக்கலாம். கேபிள் கழட்டிக்கலாம். கேபிள் வெளியே எடுத்து பார்க்கலாம். இன்னர் எதனா கட் ஆகிருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். இன்னர் தான் கட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இருங்க பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். நான் உங்களுக்கு மேலேயும் கழட்டி காட்டுறேன். மேலே கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே மேல் சைடு தான் இன்னர் கட்டாக இருக்குது. அதனால் சரி, நான் உங்களுக்கு இன்னர் பழைய இன்னர் அதிலே போட்டேன். இப்போ மேலே இருக்கிற இன்னரை நான் கழட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கேபிள் கழட்டி பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர்லேயே இன்னர் கட் ஆகிட்டு நிற்கும். சின்னதாக நிற்கும். நான் எடுத்துக்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னர் கட் ஆகிட்டுருக்கு. இந்த இன்னர் கட் ஆனதுனால தான் நமக்கு ஸ்பீடாமீட்டர் ஓடல. இப்போ நம்ம ஸ்பீடாமீட்டர் கேபிள் மாற்றினோம்னா நம்ம ஸ்பீடாமீட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த பழைய எண்ணெய் இதில் போட்டுடலாம். எப்பவுமே கேபிள் மாற்றும் போது ஒரிஜினல் கேபிள் போடுங்க. ஒரிஜினல் கேபிள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் வரும். இல்லைனாக்கா அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். நான் எப்பவுமே ஒரிஜினல் ஸ்பாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ஒரிஜினல் ஸ்பாட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீடாமீட்டர் கேபிள் மாற்றும் போது ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே மேல் சைடு மாற்றிக்கலாம். மேல் சைடு மாற்றினா உங்களுக்கு மாட்டுறது ஈஸியாக இருக்கும். கீழ் சைடு மாட்டினீங்கன்னா மறுபடியும் அந்த மேலே உட்காரது கஷ்டமாக இருக்கும். மாட்டும் போது இன்னர் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுக்காங்க. அப்புறமா நெட்டு டைட் பண்ணிட்டு நம்ம கீழே மாட்ட போயிடலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. ஒரு மீடியமாக டைட் பண்ணுங்கள், இல்லைன்னா கட் ஆகிடும். ரொம்ப டைட் வைக்க வேணாம். கட்டிங் பிளேட் கூட வச்சு டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியமாக டைட் பண்ணிக்கோங்க. அதிகமாக டைட் வச்சோம்னா நமக்கு ஸ்பீடாமீட்டர் கட் ஆகிடும். கம்மியாக டைட் வச்சோம்னா ரன்னிங்கில் வந்து சுற்றும் போது கலண்டு வந்துடும், கேபிள் கலண்டுக்கும். அதனால் மீடியமாக டைட்டும் இல்லாமல் ரொம்ப லூஸும் இல்லாமல் நம்ம ஒரு மீடியமாக டைட் வச்சுக்கலாம். போதும், இவ்வளோ இருந்தால் போதும். கீழே மாட்டுறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. சும்மா ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிங்கன்னாவே அது உள்ளே போயிடும். செக் பண்ணுறது பாருங்கள். நம்ம ஸ்பீடாமீட்டர் கேபிள் எப்பவுமே செக் பண்ணும்போது ரிவர்ஸில் சுற்றினோம்னா இந்த மாதிரி ஷேக் ஆகும் மீட்ரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஷேக் ஆச்சுன்னா மீட்ரு ஓகே, கேபிள் கரெக்டாக இருக்குது, மீட்ரு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சும்மா இன்சர்ட் கீழே வந்து அப் டிரைவரில் சும்மா இன்சர்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கேபிள் ஃபிட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம கேபிள் மாட்டிட்டோம். நம்ம இப்போ வைசர் மறுபடியும் மாட்டலாம். இந்த மாட்டும் போது இந்த ரப்பர் மறக்காமல் மாட்டிக்கோங்க. இல்லைனா ஹெட்லைட் வெளிச்சம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு தெரியும். அதுக்காக தான் இந்த ரப்பர் கொடுக்குறாங்க, அதை மறைக்கிறதுக்காக. அதனால் இந்த ரப்பர் போடுங்க. தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க. வைசர் மாட்டலாம். வைசர் மாட்டும் போது எப்பயுமே இந்த ஜாக் வந்து சொருகிறது மறந்துடுறாங்க. நானே நிறைய டைம் மறந்துருக்கேன் அந்த மாதிரி. ஏன்னா அர்ஜென்ட்டில் மாட்டுவோம், டக்குன்னு எடுத்து மாட்டிடுவோம் வைசரை. இந்த ஜாக் பாருங்கள், கரெக்டாக உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இந்த ஜாக்கில் தான் நமக்கு ஹெட்லைட்டு லைன் வருது. இதுதான் ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் லைனு. அதனால் இதை நம்ம மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கழட்டோமோ அதே மாதிரி 3 ஸ்க்ரூ நம்ம வரும். 3 ஸ்க்ரூ நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்பீடாமீட்டர் கேபிள் மாட்டின வேலை முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ரைட் சைட் போட்டுக்கிறேன் ஸ்க்ரூ. இதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரப்பர் ஃபிட்டிங் இருக்கும் அதில், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சும்மா அந்த கிளிப்பு இன்சர்ட் பண்ணால் உள்ளே போய் உட்காந்து அந்த பிளாஸ்டிக் பீஸு. லெஃப்ட் சைடு இப்போ ஸ்க்ரூ போட்டுக்கலாம்.
கரெக்டாக ஹோல்ஸ் நேராக உட்கார வச்சு ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. இது ரெண்டும் மாட்டிட்டு நம்ம கீழே மாட்டிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு கீழே மாட்டோம்னா வைசர் கொஞ்சம் முன்ன பின்னா வரும். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்க்ரூ மேல் சைடு ரெண்டும் போட்டுட்டு அப்புறம் கீழ் சைடு போட்டுக்கலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இந்த பிளாஸ்டிக் பீஸும் லைட்டாக இன்சர்ட் பண்ணால் போதும். சும்மா ஃபிக்ஸட் டைப் தான், ஒன்றும் பெருசு இல்லை. அடுத்தது நம்பர் பிளேட்டுக்கு நேராக வந்து மேலே ஒரு போல்டு வரும்னு சொன்னோம் இல்லையா, கழட்டும் போது அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு காட்டல. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள். இந்த 3 ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணாவே அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் இது மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் மாட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கோங்க. அதான் ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.